வெல்கம் ஆல் லேர்ன் டு அண்ட் சேனல்லேருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் நமக்கு க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் ஆனால் நமக்கு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நமக்கு வந்து ஆஃப்டர் 1 o'clock மேலே தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரேடே கிடச்சிது. நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஜோன் வந்து பிரேக் ஆகிட்டு நிஃப்டி 19,300 கால் ஆப்ஷன் தான் வந்து இன்றைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஜோன்லேயே தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலாக எந்த ஜோன் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 19,466 தான் வந்து ரெசிஸ்டண்ட்டாக எடுத்திருக்கேன். அண்ட் சப்போர்ட் லெவலாக 19,436 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நமக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி டே, ஸோ வால்டைலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நமக்கு ட்ரெண்ட் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே நமக்கு பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன்லேயே தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் நமக்கு மூமெண்ட் அப்லேயும் தருது அண்ட் டவுன்லேயும் தருது. ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது மார்னிங் நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து 19,466 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா 19,300 கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அண்டு அப்படி இல்லை சப்போர்ட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு ஓப்பன் க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா 19,600 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறப்ப கொஞ்சம் கான்ஷியஸாகவே ட்ரேட் எடுங்க. அண்டு முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி நமக்கு இப்போ கேப் அப்லாம் ஓப்பன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ட் எல்லாமே வந்து பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 3 விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்டு பையர் செல்லர்ஸ் ரேஞ்சு இதெல்லாம் வந்து நீங்கள் கால் சைட் புட் சைட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கவங்களுக்கு நமக்கு 2 சைடுமே வந்து பையிங் குவான்டிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அது முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து நமக்கு லாஸ்ட் வீக்லேருந்தே நம்ம கவனித்தோன்னா ஃப்ரைடேலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட நமக்கு வந்து பர்சன்டேஜ் சேஞ்சு நிறைய மூமெண்ட்லாம் நமக்கு தரல. ஒன்று பாசிட்டிவ் ஒரு 70 வரைக்கும் போகுது, அதுக்கு மேலே வந்து நமக்கு மூமெண்ட்டே இல்லை. ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clockலேருந்து 12, 1 o'clock இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் 30 இல்லை நெகட்டிவ் 30, 40 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு சுற்றிட்டுருக்கு. ஸோ இதனால தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 1 day ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு 4 days பேக் வந்து நமக்கு டோஜி ஃபார்மேட்டில் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த டோஜி வந்து நமக்கு நேற்று வந்து ஒரு க்ராசிங் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த லெவல்லையும் க்ராஸ் ஆகிட்டு மேலே போகுதான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் அதே மாதிரி க்ராஸ் ஆகிட்டு மேலே போயிடுக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு இதோட ரீடெஸ்ட் ஜோனாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19,500, 600 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போதான்ன்றது பார்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்டில் தான் இப்போ இருக்குது ஜோன். ஸோ திரும்பி இவங்க கன்சால்டேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா திரும்பி ஒரு 19,400 to 300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். அண்டு எனிவேஸ் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் ஜோன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்க லெவல் பிரேக் ஆகிட்டு நமக்கு ஓப்பன் க்ளோஸ் வச்சுருந்தா அந்த சைடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம். நாளைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்டு லேர்ன் டு அண்ட் சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.